நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளை பற்றி விளக்கமும் அதை நீக்கக்கூடிய தாந்திரங்களும். அதுக்கு முன்னாடி நமது சிவகாளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்ச நாள் வேலை நிமித்தம் காரணமாக பதிவுகள் போடப்படவில்லை. இனிமேல் தொடர்ச்சியாக போடப்படும். ஆகையால் தவறாமல் அனைத்து பயிற்சியிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு உண்டான பயிற்சியில் செல்வோம். ஆனால் தீய சக்திகள் என்பது மாந்திரீக பயிற்சியிலே ஒரு அங்கம். இதனை வைத்து ஒருவருக்கு நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம். தீயதை வச்சு எப்படி நல்லது செய்ய முடியும் என்று நினைப்பீர்கள். ஒரு ஆகாத செய்ய முடியாத ஒரு தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கும் ஒரு எதிரியை தீயதை கொண்டு தீயதை அழித்து விடலாம். இப்படி என்றால் நல்லது. அதுவே தீயதை வைத்து எப்படி கெட்டதை செய்வது என்றால், ஒரு நல்லவனுக்கு தீங்கு செய்ய நினைப்பது தீயது. இதுதான். இதில் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இதில் ஒரே ஒரு இதுதான். அடக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்குது, அடக்கக்கூடாத சக்தி ஒன்று இருக்குது. அடக்கக்கூடாத சக்தி எதுவுமே இல்லை. இருந்தாலும் சுத்த தூய சக்திகள், நன்மை சக்திகள் ஒரு சில தீய சக்திகளை அழிக்க முடியாது. ஏன் காரணம்னா, அதுகளுடைய குணமும் அது இருக்கிற பொருளும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எது சொல்லலாம்னா, மலைக்குட்டின்னு ஒரு குட்டி இருக்குது. அது மனித மலத்தில் பிறந்தது. அதனால் அதை யாரும் அழிக்க முடியாது. தெய்வங்கள் அதிகளவு அது தொடாது. அப்போ இதை யாரை வச்சு அழிப்பாங்கன்னா, கருங்குட்டி பகவானை வச்சு அழிப்பாங்க. சரிங்களா? அது போகிறதுக்கு காட்டேரியை சைவ தெய்வங்கள் தொடாது. அப்போ இதை யார் அழிப்பாங்கன்னா, மாடன், இசைக்கு, பேச்சு, இருளன், நிலாயி, மகாமுனி இவங்களை வச்சு அழிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது. மாந்திரீகத்தில் எதிரிகளை வீழ்த்தணும்னா எதிரியோடைய பலத்தை நம்ம அறியணும். எதிரி எப்படிப்பட்டவன், அவன் தன்மை என்ன அப்படின்னு அறிஞ்சு அடித்தோம்னா எதிரியை ஒரு ஃபுல் ஸ்பீடில் அடிக்க முடியும். இதுதான் விஷயம். இப்போ இந்த மாந்திரீகத்தில் கெட்ட சக்திகளை எப்படி பிரயோகம் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, 4-5 முறைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு இப்போ எல்லாருக்கும் முன்னாடி பரவி வேரூன்றி காணப்படுவது ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை. இதுதான். ஏவல்னால் என்ன? ஒரு தேவதையை ஏவி விட்டு வேலை வாங்கிறது ஏவல். செய்வினை, பில்லி, சூன்யம்னா என்ன? ஒரு மனுஷனோட ரத்தத்தில் கலந்து அவனை தொந்தரவு பண்ணுறது இந்த கோளாறுகள். சரிங்களா? அதனால் ஏவல்ங்கிறது மறைமுக தாக்குதல். செய்வினை, பில்லி, சூனியங்கிறது நேர்முக தாக்குதல். ஆனால் உடலுக்குள்ளே போய் நேரடியாக நம்மளை தொந்தரவு பண்ணுறது. சரிங்களா? இது என்னென்னா, இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஏவலுங்கிறது இந்த காட்டேரி ஏவல் அது இதுன்னு பண்ணி நம்ம வீட்டை சுற்றி தொந்தரவு பண்ணுறது, நமக்கு பொருளாதார முடக்கம் ஏற்படுத்துறது, எல்லாம் பண்ணுறது. நேர்முக தொந்தரவுங்கிறது மோகினி ஏவல். ஆனால் உடம்பில் ஏறி இந்திரியத்தை வடிய வச்சு அவனை குண்டாடுறதுன்னு ஒல்லியாக்குறது. இதுதான். சரிங்களா? இது போதாதைக்கு இந்த ஏவல்களில் பல வகையான ஏவல்களும் இருக்குது. பல வகையான செய்வினை, ஏவல், பில்லி, சூனியங்களும் இருக்குது. இதுகளை விளக்கம் போடணும்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அது முடியாது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு என்னால் சொல்ல முடியறதை நான் சொல்ல பார்க்கேன். சரிங்களா? அடுத்தடுத்து பயிற்சிகளில் தெளிவோடு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா சொல்கிறத சொல்லிக் கொடுக்கணும். 4 பேர் நல்லதுக்கு பயன்படுத்துவோம், 4 பேர் கெட்டதுக்கு பயன்படுத்துவோம். அதனால் சொல்கிறத சொல்லிக் கொடுக்கேன். சரிங்களா? அடுத்து ஏவல் பிரச்சனைகளை எப்படி கண்டறியணும்னு பார்க்குறது. ஏவல் பிரச்சனை வந்துட்டாலே முதல் வேலை செல்வங்கள் முடங்கும். பிறகு பணம் இருக்காது, எவ்வளோ நாள் இருக்காது. அடுத்து ஆரோக்கிய குறைபாடு வரும். அடுத்து நிம்மதி இல்லாமல் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். சோறு சாப்பிட்டாலும் சோறில் சுவை இல்லாமல் இருக்கும். வீட்டில் பத்தி பொறுத்தனால வாடை இருக்காது. பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் பூ மணக்காது. அது போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே துஷ்ட ஆன்மாக்கள் அலையுதுன்னா அழுவ சத்தம், இந்த துஷ்ட வீச்சம், வெங்காய நாற்றம், பூடு நாற்றம் அடிக்கும். அது போகிறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அப்போ துஷ்ட நடமாட்டம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னா நிறையா தாந்திரங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட தாந்திரங்களை சொல்லுவேன். இப்போ குறிப்பிட்ட பிரச்சனைக்கு குறிப்பிட்ட தாந்திரங்கள். இப்போ பய உணர்வு திடீர்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. சிவனோட பஞ்சாட்சரம், முருகனோட சடாட்சரம், சக்தியோட நாமம்,
விஷ்ணுவோடைய நாமம், நரசிம்ம நாமம்னு பல நாமங்கள் இருக்குது. அதெல்லாம் மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க. பய உணர்வு ஏற்படுறப்போ அது சொன்னீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக குறைய பார்க்கும். சரிங்களா? அப்புறம் வீட்டை சுற்றி துஷ்ட சக்தி தெரியுது, எனக்கு வந்து நைட்டு உறக்கம் வர மாட்டேங்கி, அப்போ அழுகை வருது, அழுகை சத்தம் கேட்குங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அடுப்பு கறி இருக்குல்ல, அதை எடுத்து 4 மூலையில் கட்டி தொங்க விடுங்க. பிறகு அது போதாதைக்கு அடுப்பு சாம்பலை எடுத்து குழைத்து அதை வட்டம் போட்டு அதுக்கு நடுவில் படுங்க. இந்த துச்ச ஆன்மாக்கள் எந்த ஒரு நடமாட்டமும் தெரியாது. இது வந்து கைகோன்ற உண்மை. இப்போ வரைக்கும் கிராமங்களில் செஞ்சுட்டு வராங்க. சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தெரியாது. அடுத்து வந்து நம்ம வேறு துஷ்ட நடமாட்டம் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஸ்தம்பனம் பண்ணணும்னா என்ன செய்றீங்கன்னா, துரு பிடிச்ச ஆணி இருக்குல்ல, அதோட சேர்த்து குதிரை லாடத்தையும் அந்த இடத்துல அடித்து வைங்க. அந்த இதை அடித்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல வராது. அடுத்து வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே இந்த இடத்துக்குள்ளே துஷ்ட நடமாட்டம் தெரியுது அப்படின்னா என்ன செய்றீங்கன்னா, இதை வந்து முடிஞ்ச அளவு தூவம் போடுங்க. வெண்கடுகில் தூவம் போடுங்க. முடிஞ்ச அளவு காலை மாலை 2 நேரமும் தீபம் பொருத்த பாருங்கள். அதுக்கு போதாதைக்கு வெண்கடுகு தூவம் போடுங்க. நிறைய சாம்பிராணி போடுங்க. நல்லா வாசனையும் மலர் வைங்க. நல்லா தெய்வங்கள் பாட்டு போடுங்க. மந்திரங்களை ஒழிக்க விடுங்க. எல்லாமே செய்யுங்க. பாசிட்டிவாக பேசுங்க, நல்லாயிருக்கும். இது போதாதைக்கு நம்ம இருக்கிற இடத்த சுற்றி தேவையில்லாத மரங்களான கருவேல மரம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கருவேல மரம் எவ்வளோக்கு இருக்குதோ அவ்வளோக்கு நமக்கு கெடுதி. ஏன்னா கருவேல மரத்தில் வந்து கெட்ட தேவதைகள் வந்து உட்காரும், ஏவல் தேவதைகள் வந்து உட்காரும், செய்வினை தேவதைகள் வந்து உட்காரும், பேய் பிசாதுகள் வந்து உட்காரும். அதனால் கருவேல மரம் எவ்வளோக்கு இருக்குதோ அவ்வளோ கருவேல மரத்தை அழிச்சிடுங்க. வேரோட தூரோடு பிடுங்கி அழிச்சிடுங்க. அது போதாதைக்கு ஆகாச கிழங்குன்னு ஒன்று கட்டி தொங்க விடுவாங்க. அது முளைச்சிருச்சுன்னா அது தயவுசெய்து கலத்தி தூர போட்டுருங்க. அதை வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு துஷ்டத்தை தான் உண்டாக்கும். சரிங்களா? முளைச்ச கிழங்கு தயவுசெய்து அகற்ற பாருங்கள். நல்ல கிழங்கை மட்டும் கட்டுங்க. சரிங்களா? பிறகு இந்த அரக்கை முகம் அது இதெல்லாம் மாட்டாதீங்க. அதெல்லாம் கண்டிப்பான முறையில் கெட்ட வைப்ரேஷனை தான் உண்டாக்கும். ஒரு திஷ்டின்னா என்ன, ஒரு கருப்பு கலரில் போட்டு அந்த மாதிரி வைக்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் தொங்க விடாதீங்க. இதுவே தயவுச்சு தொந்தரவுகளை தான் கொடுக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு வித்தியாசமான படம் இந்த மாதிரி வைங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து இந்த நான் திஷ்டி பொம்மை வைக்கேன், இந்த கோரம் அரக்கை வைக்கணும்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பான முறையில் தவறான சிந்தனை தான் வரும். அதுக்கு பதிலாக கண்திஷ்டி கணபதி எந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர நம்ம சும்மா கோரம் அகோரம் மாதிரியே பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போகும். அதனால் சிந்திச்சு யோசித்து செயல்படுங்க. சரிங்களா? எதாக இருந்தாலுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயங்களில். சரிங்களா? அது போதாதைக்கு இப்போ வந்து இந்த மோகினி பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, காரிய மணின்னு ஒன்று வைப்பாங்க. இது வந்து நம்மளாம் மேக் பண்ணுறது தான். காரிய மணி எப்படி பண்ணணும்னா, அந்த நாட்டு மருந்து கடைகளில் போய் காரியம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இரும்புக்காரங்கள்ட்ட தான் கேட்டிங்கன்னா காரியம்னு வைப்பாங்க. அந்த காரியத்தில் மணி செஞ்சு மணிக்கட்டுலையோ கழுத்துலையோ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மோகினி தொந்தரவு வராது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இருந்து வெளியேற்றுறத நிப்பாட்டும். வேறு கல்யாணம் முடிக்க முடியாமல் ஆகுத பொம்பளை பிள்ளைங்க இவங்கெல்லாம் என்ன செய்றீங்கன்னா, அதிக அளவு கௌரி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. கௌரி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வந்தீங்கனாலே கல்யாண தடை நீங்கும். காட்டேரி எதுவும் பிரச்சனை இருந்தாலுமே அது போகும். கௌரி காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிங்க. குளிச்சுட்டு அந்த மஞ்சளை மாதிரி 4 பேருக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே நல்லபடியாக கல்யாணம் முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அது போதாதைக்கு வெண்கடுகு தூவம் தான் முக்கால்வாசி அதிகம். எல்லா பிரச்சனையுமே வெண்கடுகு போடுங்க. பிறகு எங்கனக்குள்ளே துஷ்ட ஆன்மா நடமாட்டத்திற்கு அங்கே வேப்ப எண்ணெயில் தீவம் போடுங்க. இதுதான் தாந்திரம். நைட்டு வந்து ஒரு இடத்துல தூங்க முடியலைன்னா ஆணி அரைஞ்சி அங்கே அடுப்பு கறியும்
அடுப்பு கறியை கெட்டி தொங்க விட்டு அடுப்பு கறியை குழச்சி அந்த வட்டம் போட்டு படுத்திங்கன்னா அந்த இடத்துல துஷ்ட நடமாட்டம் தெரியாது. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான தலைப்பு விளக்கம். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? வேறு எதுவும் பதிவு போடுறதுனாலும் கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? வேறு எதுனாலும் தவற்றிருந்தாலும் தவறாமல் தயங்காமல் கமெண்டில் கேளுங்க. நேரலையிலையும் வருவோம். சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்து பதிவு வரும். கண்டிப்பான முறையில் பாருங்கள். சரிங்களா? இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.